இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வண்டியோட பேரு லியாத் ஹெலிகா. இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட மோஸ்ட் அன்யூஷுவல் வெஹிக்கிள்ஸ்ல இதுவும் ஒண்ணு. பொதுவா கார்கள் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இன்ஜின்களை தான் முன்னையும் பயன்படுத்தி இருக்காங்க, இப்பயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கார் இன்ஜினுக்கு பதிலா ஒரு ஏர்கிராப்டோட இன்ஜினையும் அதோட ப்ரொப்பலரையும் பயன்படுத்தினா என்னன்ற ஒரு கிரேசியான ஐடியால உருவாக்கப்பட்ட ஒரு டேஞ்சரஸான வெஹிக்கிள் தான் இந்த லியாத் ஹெலிகா. இந்த கான்செப்ட்ல 1920களில் வண்டிகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த வண்டியை பிரான்ஸை சேர்ந்த லியாத் மார்சல் என்ற ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. வெறும் 250 கிலோகிராம் மட்டுமே கொண்ட இந்த வண்டி டாப் ஸ்பீடா 170 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணதா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்பவே பயங்கர வேகம் தான். அந்த டைம்ல இதை பத்தி சொல்லவே தேவையில்லை. இதோட கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இது யூசேஜுக்கு வரவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பில்ட் குவாலிட்டி. ஒரு காரன் எடுத்துக்கிட்டா அதோட எடை வெறும் 250 கிலோ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா தான் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாம இத பில்ட் பண்ண பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் ஈஸியா டேமேஜ் ஆகக்கூடியவையா இருந்தது. இது முதல் காரணம். இன்னொரு காரணம் இதோட அதிகப்படியான வேகம். அந்த டைம்ல எல்லாம் இந்த அளவுக்கு அதிவேகத்துல ஓட்டக்கூடிய சாலைகள் எல்லாம் போடப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது சாலைகள்ல அதிவேகமா போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டாலும் இதோட மோசமான பில்ட் குவாலிட்டி காரணமா இந்த கார் அப்பளமா நொறுங்கிடும். சோ சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவே இந்த காரை பேன் பண்ணாங்க. இந்த மாதிரியான டிசைன்ல மொத்தமா 30 வண்டிகளை உருவாக்கி இருக்காங்க. இப்ப எதுவுமே யூசேஜ்ல இல்ல, எல்லாமே பிரைவேட் கலெக்ஷன்லயும் மியூசியம்லயும் டிஸ்பிளேக்காக வைக்கப்பட்டிருக்கு.